இதுதான் பிடிக்கும், அது பிடிக்காது. அப்பாவா. இப்போ நம்ம ஆப்ரிக்கன் ஸ்டைலில் சாப்பாடு பண்ண போகிறோம். இல்லை இல்லை, தோல் உரிக்கணும். அப்படியா? அதில் வெட்டிட்டு உரிக்கக்கூடாது. நல்லா பொடிக்கலாங்கண்ணே. இதை ஒரு தோட்ட பத்திரமே தெரிஞ்சுப்போம். நல்ல கிழங்கு தான். அப்புறம் நல்ல கிழங்கு பார்த்து பிறக்குனது. ஐயா அப்படி இல்லை, நீங்கள் பறக்குறது புழுத்துன்னு விட்டுரு. இது மட்டும் நல்ல கிழங்கு பறக்க முடியாது. சீனி கிழங்கு நல்ல கிழங்கு பறக்க தருது. இது பறக்குனதுன்னா எது இது? நானும் வாண்ட சொல்லிவிட்டேன், சீனி கிழங்கு நல்ல கிழங்கா கொண்டு வாங்க. ஏக்கா நீனு வாங்க, வா. உங்கள் ஒரு நிமிஷம் வேலை இருக்குங்க. வா. என்னமோ ஒரு குப்பு இப்படி வேறு இருக்கு, அது தூர் போட்டுடணும். அதை வெட்டி போடுங்க. அரைச்சிருவோமே. அரைப்படாது. அரைப்படாதா? இன்னொரு கத்தி இங்கே போச்சு. கத்தி கொண்டாங்க, கத்தி கொண்டாங்க. ஆப்பிரிக்கா புப்பு பண்ண, ஆப்பிரிக்கா புப்பு. ஆமா, கொண்டாங்க சிக்கன் கத்திய. ஒரு குண்டு வீப்பா ஒரு மிளகாய் வத்தல். சரி அப்படின்னு அவங்க பார்க்கணும் உங்களை. இப்படி வெட்டி தண்ணிக்குள்ள போடணும். சின்ன சின்னதா வெட்ட மாட்டுங்க. ஆப்பிரிக்கா புப்பு போச்சா? பரவாயில்ல, நாங்கள் எப்படினாலும் வெட்டிடுவோம். சின்ன சின்னதாக வெட்டி வெட்டி போடணும். ஆப்பிரிக்கா புப்பை வெட்டி போடுங்க. இது என்ன கிழங்கு? மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு வெட்டி கழுவி செகண்ட் கழுவி வச்சு மூணாவது சின்ன சின்னதாக வெட்டி வெட்டி நறுக்கி நறுக்கி மிக்ஸில் அரைக்கிறதுக்காக போடுறோம். துண்டு சின்ன சின்ன சின்னதாக வெடு, பெருசு பெருசாக மிக்ஸி கப்பு போயிடும். ஆமாம், கரெக்டாக சொன்னதுக்கா. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சின்ன சின்னதாக வெட்டணும். அது தெரியாமல் வெட்டினேன். சின்ன சின்னதாக நறுக்கிறேன். சின்ன சின்ன நறுக்கணும். சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. இப்போ 2 கிலோ வாங்கியிருக்கோம் நாங்கள். 2 கிலோ வாங்கி இந்த மாதிரி நறுக்கிடணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிடணும். அப்போ தான் அரைக்கும். அரைச்சி அடிச்சு விட்டுறேன். மங்கடா பத்திரம் நடக்குமா? நடக்குமே. ஆட்டி உள்ள வருது. சிட்டிக்கு வேலை ஆகணும்னு என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. விரட்டி விட போகுது. இப்போ அது வேலை முடிஞ்சோன்னா விரட்டி விட பார்க்குது. நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். ஒன்றும் வேணாண்ணா. தண்ணி ரொம்ப வச்சு கீழே வந்துடுறத. நல்ல மாவாயிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக அடிச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவாயிரும். கொஞ்சம் பரபரன்னு ஆகிட்டு. நேரம் நீ தானே எப்படி ரப்பர் ஆகிட்டு இது நல்லா மாறிட்டு கலர் மாறிட்டு. எப்படி கலரில் வருது? அல்வா மாதிரி ஆகிட்டு இப்போ பிசு பிசுன்னு ஒட்டு வைக்கும். குப்பு ஆகிட்டு எப்படி வருது பாருங்க. எப்படி வருது பாருங்க. அல்வா மாதிரி வருது. அல்வா மாதிரி ஒட்டிக்கிட்டு வருது.
இருக்கு சாப்பிடுறேன்னு சொல்லிடு. புளிக்குழம்பு தான் இப்போ நம்மளுக்கு கருவாடு குழம்பு தான் இருக்குது இப்போதைக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிக்கன் வச்சு எடுப்பாங்க, நாங்க பருப்பு. உருண்டையா? ஆமா கட்டி வேண்டாமா? எடுங்க அப்படி அதே உருண்டை பிடிச்சி தான் முக்கி சாப்பிடணும் அப்படியா? try என்ன நீ சாப்பிடுங்கப்பா, எனக்கு தெரியல எது. மாமா சாப்பிடுவோம். எதுக்கு எனக்கு அடி விட்டிட்டு வந்தியா? உங்களை தான் நான் சொன்னேன்ல. நல்லா இருக்கா? இங்க வரணும். எல்லாம் இங்க தான் இருக்கணும். சரி. இங்க ஒரு எடுக்கல. ரப்பர் மாதிரி இருக்கா? ரப்பர் மாதிரி வருதா? அப்படி ரப்பர் மாதிரி இருக்கு. கட்டிக்கிட்டே ஐயாப்பா. ரப்ப மாதிரி இருக்கு கிட்ட இருக்கா. உருண்டை பிடிச்சிருக்கும் போல இருக்க. முக்கி முக்கி திரும்ப. கரெக்ட். கட்டிக்கிட்டே. உண்மைகள் குமைந்து கிடக்கும் இந்த அண்டப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் காலை தப்பட்டைகள் கிழிந்து தூங்க வேண்டாம். நல்லா இருக்கா? அங்க கலப்புக்கள். சாப்பிடுங்க. அது கேமரா அங்க ஜாலோ. சாப்பிடுங்க சித்தி, நல்லா இருக்கு. எடுத்து பாருங்க. முக்கி முக்கி ஸ்பூன் ஸ்பூனே. உருண்டை பிடிச்சிருக்கணும். சாப்பிடுங்க. உருண்டை பிடிச்சிடணும். உருண்டையா? ஆமா ஆமா, கையில தான் வரும். கரண்டி எடுங்க, வராது. இப்படி கை எடுங்க. ஒட்ட நல்லா முடியாது. இருக்கு. முக்குங்க. கையை எடுங்க. எடுத்து எடுங்க. எடுங்க முக்குங்க. இங்க ஐயா. கரடு மூக்கு. கருவாடுகள் முக்குங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இது ரப்பர் மாதிரி தான் இருக்கும். கோதுமை மைதா, அல்வா மாதிரி தான் இருக்கும் இது. சாம்பார்லாம் இவ்வளோ வேண்டாம். ஆ கரடு மூக்குன்னு வேண்டாம். அப்படியே இது நல்லா இருக்கு சித்தி. டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அம்மா, பண்ணி இந்த இதெல்லாம் சாப்பிடுங்க. அடுத்தது வீடு எடுத்து முடிச்சாச்சு. வைங்க போனேன். நான் பேசலாம். இது நல்லா இருக்கு சித்தி. டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அம்மா, பண்ணி இந்த இதெல்லாம் நான் எவனே இருக்க மாட்டேன். ஏன் போன கேளு. அதான் வீடு எடுத்து முடிச்சிட்டோம்ல, அந்த அப்பா எடுத்து பாருங்க. காசி ஆ, இந்த குழம்பு அமௌண்ட் வச்சிரு. ஊத்திரவா? கிண்ணத்துல இருக்குல்ல வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா. பேர. சாம்பார் சூப்பரா இருக்கு. ம். சின்னதை பாப்பா போய் கொண்டு வா. சரியா? சித்தி சாப்பிடுங்க. இதுல டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. சின்னதே பாப்பா போய் கொண்டு வா. உட்காருங்க. டேபிள்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஆகக்கூடாது. இந்த டேபிள்ல இருக்கு. ரொம்ப ஆகணும், ரொம்ப இதாகும். அது தூக்கிட்டு வா. ஏய் தரை தூக்கிடுங்க. நாம தின்னு தரை குத்து சொல்லிட்டு. அப்படி கூட தின்னு அப்ப நான் இருக்கு. அப்ப எல்லாரும் ஊத்தினாங்க. சாப்பிடுங்க. ஆமா, சாப்பிடு. சும்மா சாப்பிடு. எல்லாம் சும்மா சாப்பிடுங்க. அப்புறம் என்ன? அது என்ன சாம்பார் தந்துருமா? ஏன் உனக்கு வேண்டாமா? ஏன் கரெக்டும் வேண்டாமா? எது? சும்மா தின்னு வேண்டியது திங்கிறீங்க. ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. சுத்த டேஸ்ட் பண்ணி பாரு. வயிற்று நிறைய சோறு மட்டும் பொங்கணும். இது நேத்து போய் வைங்க சோறு திங்கனா. ஆ, திங்க திங்க நல்லா திங்க. நல்ல குழம்பு முக்கிய தின்னுங்க. மாமி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கீழே காட்டாம இருக்கா? வயிறு எல்லாம் காயுது. இனிமேதான் ஜோதிலே மயிலாகுது. வேலைக்காரங்கெல்லாம் இந்த கடையில மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறாங்க தெரியுமா? நிறைய பேர் இப்ப சாப்பிடுறது அல்வா மாதிரி கொட்டும். ம். நீங்க பாருங்க. நேரு பாப்பா. அதுக்கு 5 கிலோ கொடுத்துருக்காரு.